திருப்பரங்குன்றத்துல அப்படி என்னதான் பிரச்சனை? கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருவண்ணாமலை மற்ற கோயில்கள் ஏன் திருப்பரங்குன்றத்துல கூட ஜோதியை ஏற்றி கொண்டாடினோம். என்ன வித்யா, திருப்பரங்குன்றத்திலேயே ஏற்றினாங்களா? அப்ப என்ன பிரச்சனை? மலை மேலே இருக்கும் உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் இந்த ஜோதி ஏற்றப்பட்டுள்ளது. கடந்த 100 வருடங்களாகவே இதே இடத்துல தான் ஜோதி ஏற்றப்பட்டு வருகிறது. இந்த இடம் தாங்க பிரச்சனை. கடந்த 100 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரை மலை மேல் உச்சியில இருக்கிற தீப தூண்ல தான் இந்த தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கு. ஆனா அப்ப நடந்த பிரிட்டிஷ் ரூல்ல அந்த இடத்தை தடை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பதிலா உச்சி பிள்ளையார் கோயில் மேலேயே ஏற்ற சொல்லியிருக்காங்க. அதே வழிமுறை தான் இப்போ நடந்துட்டு. ஆனா பழைய பாரம்பரியம் படி அதே தூண்ல தான் ஏத்தணும்னு சொல்லி இந்து முன்னணியினர் மதுரை பெஞ்ச்ல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதை விசாரிச்ச GR சுவாமிநாதன் அவர்கள் தீப தூண்லயே விளக்கை ஏற்றலாம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த தூண் பக்கத்துல தர்கா இருக்கிறதால பிரச்சனை வரும்னு சொல்லி தமிழக அரசு சைட்ல ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாம உச்சி பிள்ளையார் கோயில் மேலேயே தீபத்தை ஏற்றிருக்காங்க. இதை எதிர்த்து கேட்டவங்களுக்கு தடியடி தான் விழுந்தது. 144 தடை உத்தரவும் போடப்பட்டது. கலவர பூமியாவும் மாறி போச்சு. கோர்ட்ல மறுபடியும் மேல்முறையீடு செய்யும் போது அதே தூண்ல ஏத்த சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுச்சு. இந்த பதற்றமான சூழ்நிலையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த பிரச்சனைகளால பக்தர்களை அடிவாரத்துல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு மட்டும்தான் அலோ பண்ணாங்க. ஆனா மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தர்காவுக்கும் அலோ பண்ணல. நன்றி, வணக்கம்.